எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நீங்கள் நினைப்பது போல உங்கள் வாழ்க்கை இல்லாத நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி அங்கே நிலைத்து நிற்பதே விசுவாசமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்க அம்மா அப்பா உங்களுக்கு கோஆபரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ராமிஸ்ட் லேண்டா இருக்கும், உங்களுக்கு கோஆபரேஷன் இருந்திருக்காது. உடனே அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பது அல்ல இங்க பிரசங்கம். அவர்கள் ஒத்துழைக்காவிட்டால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க பிரசங்கம். நான் நினைத்ததை விட மேலான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் நான் நினைத்ததை என் கண் பார்க்கவில்லை, ஆனாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். எதன் அடிப்படையில் என்றால், I am living in the promised land. ஆபிரகாமுக்கு அந்த promised landல பாழுந்தேன்னு ஓடல. ஆனால் அவன் கீழ்ப்படிந்ததினாலே இன்று உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பாழுந்தேன்னு ஓடுகிற தேசத்திலே அவனும் அவன் சந்ததியும் அமர்ந்திருக்கிறார்கள். அது வானத்தின் வாசலாய் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னு ஒன்று அது ரொம்ப ப்ரெஷியஸெல்லாம் இருக்காது பார்க்கறதுக்கு, ஆனால் அதுக்குள்ள ப்ரெஷியஸான விஷயம் இருக்கும். நாம் தொடர்ந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். விசுவாசத்தை பற்றி சாதன் வரிசையில் அதுக்கு அடுத்த வசனம் எபிரேயர் 11:9 வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, அண்டர்லைன்ட் வேர்ட், that is called promised land. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ராஜாவை போல அவன் சஞ்சரிக்கவில்லை. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு, நல்லா தட்டுங்களேன். What is faith? God promised that land to Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு லேண்டை ப்ராமிஸ் பண்ணாரு. தேவன் ப்ராமிஸ் பண்ணாருனால அங்க அவன் ராஜா மாதிரி இல்லை, பரதேசி மாதிரி இருந்தான். What is faith? எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நீங்கள் நினைப்பது போல உங்கள் வாழ்க்கை இல்லாத நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி அங்கே நிலைத்து நிற்பதே விசுவாசமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு என்ன பேசுறோம்னா, promised land and pleasant land or prospered land. எல்லாம் சொல்லுங்க, promised land and prospered land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் செழிப்பான தேசம். ஆமென். அன்றைய பிரச்சனை என்னவென்றால் இந்த ரெண்டு தேசம் தான். இப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எது? கானான். கானான் வந்து இட் வாஸ் நாட் a prospered land on that time. ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன். ஆபிரகாம் பார்த்து இதுதான்டா கானான், இங்க நீ இருக்கணும்னு சொல்லும்போது கானானிலே பாலும் தேனும் ஓட வில்லை, அங்கே பஞ்சம் இருந்தது. அது ஒரு இந்தியா மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் பெரிய அளவு பஞ்சம் இல்லை, ஆனால் இந்தியா மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேவன் சொன்னார், இந்த லேண்ட் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. ப்ராமிஸ்டு லேண்ட் சொல்லுங்க. அங்கே அவன் பரதேசி மாதிரி சுற்றுறான். ஃபெய்த்துன்றது நீங்கள் ராஜா மாதிரி இருக்கிற இடத்துக்கு வர்றது தான். ஆனால் கரண்ட் டேஸில் நீங்கள் ராஜாவை இல்லாமல் இருக்கலாம், பரதேசி மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னார் என்பதற்காக நீங்கள் அங்கே நிற்பீர்கள் என்றால் அதுதான் விசுவாசம். நல்லா கைதட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை இன்றைய சூழ்நிலையில நீங்கள் பரதேசியை போல இருக்கலாம். உங்க லைஃப்ல வந்து தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாத போல இருக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களைப் போல் தான் ஆபிரகாமும் இருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஆனா அவன் லைஃப்ல பெரிய லெவல்ல எதையுமே என்ன செய்யல, அவனுக்கு அனுகூலமா இல்லை. அவன் அங்கு பரதேசியை போல, பரதேசி என்கிற வார்த்தைக்கு அந்நியனை போல அங்க வந்து சஞ்சரிச்சான். அந்நியனை போல இருந்தான். ஆனா தேவன் அந்த லேண்டை சொன்னாரு. ஆனா அன்றைக்கு செழிப்பா இருந்த லேண்ட் எதுனா கானான் கிடையாது. எது? எகிப்து. Egypt was the prospered land. Canaan was a dry land. இந்த ஜியோகிராபிக்கல் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இது மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும்.
கானானு இந்த டைமில், ஆபிரகாம் டைமில் கானானு டம்மி, எகிப்து ரம்மி. ஆனால் மோசே காலத்தில் கானான் ரம்மி, எகிப்து டம்மி. நீங்கள் அப்படியே வேர்ல்டு ஹிஸ்டரியை நான் கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் 50 years பேக் அமெரிக்கான்றது ஒரு நாடே கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வாங்க சார் வாங்க சார் கூப்பிட்டு விசா கொடுப்பாங்க. அதோட முழு வளர்ச்சியும் ஒரு 70 வருஷத்துக்குள்ளே தான், 70 இயர்ஸ்க்குள்ளே தான் இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பர் லேண்டாக இருக்குது. 70 இயர்ஸ்க்கு முன்னாடி அமெரிக்கா இஸ் நத்திங். ஆனால் 70 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டன் வாஸ் அ கிரேட் பிரிட்டன். 20 ஆனால் இப்போ பிரிட்டன் எப்படி இருக்கு? அமைதியாக இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யா, ஜஸ்ட் 30 இயர்ஸ் பேக், ரஷ்யா உங்களுக்கு தெரியும், சோவியத் யூனியன். ரஷ்யா 30 வருஷத்துக்கு முன்னாடி வல்லரசு. நான் படிச்சிருக்கேன் சோவியத் யூனியன் பத்திரிக்கை. கம்யூனிசத்தை பற்றிய புத்தகங்கள் இந்தியாவுக்குள்ளே மிக சாதாரணமாக புறப்பட்டு வந்த டைமு. அங்கங்கே காரல் மார்க்ஸ் படிப்பகம் அது இதுன்னு வச்சு ஜனங்களுக்கு கம்யூனிசத்தை சொல்வதற்கு மிக வேகமாக பரவி கொண்டிருந்த நேரம் உலகத்தில் 2 மாபெரும் வல்லரசுகளாக அதில் வந்து என்ன இருந்துச்சு? ரஷ்யா இருந்தது. 30 வருஷத்துக்கு ரஷ்யா வந்து அரக்க. ஹூ நோஸ் இட்? இன்னைக்கு இந்தியா அமைதியாக இருக்கு. 10 வருஷத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கு. இந்த ஜியாகிரபிக்கல் வேல்யூ வந்து அப்படியே மேலே ஏற இறங்க, இங்கே இந்த நாடு மேலே வர இந்த நாடு கீழே இறங்க, அடுத்து கொஞ்ச நாள் அந்த நாடு கீழே இறங்க. அன்னைக்கு இந்தியாவுக்கு விசாவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க ஐ ஆம் இந்தியன் சிட்டிசன். இது வந்து மாறிட்டே இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டை ப்ராமிஸ் பண்ணார்ல ஆபிரகாம்கிட்ட, அப்போ கானான் இட் இஸ் நத்திங். ஆனால் கானானுக்குள்ள ஏகப்பட்ட செழிப்பை தேவன் மறைத்து வைத்திருந்தார். இட் வாஸ் ஹிடன் ட்ரெஷர். இதுதான் புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது. பரலோக ராஜ்யம் பூமியிலே மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கடவுள் உங்களுக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணும்போது அது ட்ரை லேண்டு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த லேண்டுக்குள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருப்பார். ஆபிரகாமுக்கு தேவன் அந்த கானானை ப்ராமிஸ் பண்ணப்ப அது ஒரு ட்ரை லேண்டாக இருந்துச்சு. பஞ்சம் வந்துச்சு. எகிப்து அவனை ஈர்த்தது. எகிப்து ஈர்த்தது. அவனே 2 முறையில் ஒரு முறை எனக்கு தெரிந்து எகிப்திடம் ஈர்க்கப்பட்டான். அதனால் அவனுடைய திருமண வாழ்க்கை கூட பாதிக்கப்பட்டது. பிகாஸ் ஆஃப் ஈஜிப்ட். ஒருவேளை அங்கே போகாமல் இருந்திருந்தானா வேற மாதிரி இருந்திருக்குமான்னு தெரியல. இல்லை ஜஸ்ட் போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ அதாவது சித்தமில்லாத லேண்டுக்கு போனால் அந்த ஒய்ஃபுன்ற ஏரியாவில் கொஞ்சம் பிரச்சனை வருது போல. என்னென்று இப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சான்? எகிப்தில் ஈர்க்கப்பட்டான். இப்போ நான் ஒன்று சொல்ல வரேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்றால், தேவன் உங்களுக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னு ஒன்று அது ரொம்ப ப்ரெஷியஸெல்லாம் இருக்காது பார்க்கறதுக்கு, ஆனால் அதுக்குள்ள ப்ரெஷியஸான விஷயம் இருக்கும். ஆமென். அதுதான் பரலோக ராஜ்யம். ஒரு நிலத்தை வாங்கினாராம். இந்த நிலத்துக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும். அப்புறம் தான் உள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு 50 கோடி ரூபா சொத்து, 500 கோடி ரூபா சொத்து இருக்குது. அந்த நிலத்தை 5 லட்சத்துக்கு வாங்க மாட்டான், 50 லட்சத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உள்ள 500 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுச்சோ இல்லையோ, வீட்டில் போய் இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு 5 லட்ச ரூபா பெருமானமான லேண்டை 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறான். எதுக்கு? உள்ள 500 கோடி ரூபா இருக்குது. 50 லட்ச ரூபாய்க்கு சொத்தை முடிச்சு அடுத்த நாளே ஒரு ஜேசிபியை கூட்டு வந்து தோண்ட விட்டு, புல்டோசரை கூட்டு வந்து தோண்ட விட்டு 500 கோடி சொத்தை வெளியே எடுத்து எதையெல்லாம் இவன் வித்தானோ அதையெல்லாம் திரும்ப வாங்குறான். அதுதான் மேட்ரு. எந்த ஊழியத்திற்காக, எந்த அழைப்பிற்காக என்னுடைய வாழ்க்கையில என் ஆசைகளையும் விருப்பங்களையும் நான் இழந்தேனோ அதையெல்லாம் இன்றைக்கு நான் மறுபடியும் பெறுகிறதை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். விஷுவல் மீடியா என்னுடைய ட்ரீமு, காஸ்டியூம்ஸ் என்னுடைய ட்ரீமு. இது எல்லாம் தேவன் கூப்பிட்டப்ப இதெல்லாம் விட்டுட்டு வரியான்னு சொன்னப்ப அப்படியே விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். இதாண்ட வாழ்க்கைன்னு. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு புதுசாக ஒன்று சொல்லித்தரார். இப்படி ஏசுனாங்க பார்க்கவே இல்லை. பைபிளை படித்த பிறகு எதெல்லாம் நீ மிஸ் பண்ணியோ அதெல்லாம் 100 மடங்காக திருப்பி தர பைபிள் சொல்லுது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அப்போ ப்ராமிஸ்டு லேண்ட் இங்கே இருந்துச்சு, ஆனால் அது ட்ரையாக தெரிஞ்சு. இன்னொன்று ப்ராஸ்பர்டு லேண்டு பக்கத்தில் இருந்துச்சு, எகிப்து. அப்போ ஆபிரகாம் தன் பார்வையினால் நடத்தப்படாமல் தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்பட்டான்.
இன்றைக்கு ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லெட் பை பிரசன்ஸ் ஆஃப் காட், லெட் பை சீயிங் த ஃபேஸ் ஆஃப் காட். போத் ஆர், எப்படி சொல்றது, டோட்டலி இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஈச் அதர். நம்ம நிறைய நேரங்களில் பிரசன்ஸில் நடத்தப்படுறத ஃபேஸில் நடத்தப்படுறதா நினைக்கிறோம். பிரசன்ஸில் நடத்தப்படுவது வேறு, ஃபேஸை பார்த்து நடத்தப்படுவது வேறு. நான் வந்து ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட் ஆஃப் காட் நீங்கள் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆபிரகாம் வந்து தேவனுடைய ஃபேஸை பார்த்து நடந்தார். இப்போ 2 பேரும் பைபிளில் காட்ட போகிறேன். ஒருத்தன் பிரசன்ஸில் நடந்தவன், அவன்கிட்ட கர்த்தர் சொன்னார், என் ஃபேஸை உனக்கு நான் காட்ட மாட்டேன்னாரு. கைத்தட்டுங்க ஒரு ஆள். என் ஃபேஸை உனக்கு காட்ட மாட்டேன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபேஸையே பார்க்காம வெறும் பிரசன்ஸ்லேயே நீங்கள் போகலாம். இன்னொன்று, அவர் கஷ்டப்படுறாரோ, அவர் துக்கப்படுறாரோ, இல்லை என் விருப்பத்துக்காண்டி ஒன்று செய்கிறாரோ, அல்லது அவர் விருப்பத்தின்படி செய்கிறாரோன்னு அவர் முகத்தை பார்த்து நடக்கிறது. திஸ் இஸ் த அனதர் ஹையர் லெவல் வாக்கிங் வித் காட். இந்த ஆபிரகாம் அவன் ப்ராமிஸ்ட் லேண்டில் இருந்தப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்தான். இப்போ இதற்கிடையிலே லோத்து, நல்லா பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதிர்மறையான சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கும் என்றாலும் தேவன் உங்களுக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணாருன்னா ஒன்று தெரிஞ்சுக்காங்க. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார ஒரு லேண்டில் இப்போ நீங்கள் கால் வச்சு நின்றுட்டு இருக்கீங்க. நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு போய் சோமாலியாவில் நின்றான்னாருன்னா எழுதி வச்சுக்காங்க, அடுத்த 20 வருஷத்தில் உலகத்தில் சோமாலியா ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடு. ஆமே. ஏன்னா அதுக்குள்ள கோடிக்கணக்கான வைர சுரங்கம் இருந்திருக்கு. எனக்கு தெரியாது. தேவன் ஒரு நாளும் வறட்சியை நோக்கி நடத்துகிறவர் அல்ல. ஆனால் உங்கள் பார்வைக்கு வறட்சியாய் தெரிந்தாலும் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு நீங்கள் அங்கே நிற்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். என்ன உங்களுக்கு என்ன, இதன் மூலமா உங்களுக்கு என்ன ஒரு பக்தி விருத்தியை சொல்ல வரேன்னா, இன்றைக்கு நீங்கள் பரதேசியை போல சஞ்சரிக்கிறவர்களா இருந்தாலும் அதுக்காக இது காட்ஸ் லேண்ட் இல்லை. இது வந்து கடவுள் வந்து சொன்ன ப்ராமிஸை நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துடவே கூடாது. ஏனென்றால் தேவன் உங்களை வாக்கு பண்ணியிருந்தார்னா அந்த இடம் நீங்கள் அந்த வார்த்தையினாலே நடத்தப்பட வேண்டும். ஆனால் அவனோடு லோத்து இருந்தான். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூட ஒவ்வொரு ஆளாக கலண்டு போகும்போது இந்த ஆபிரகாம் அப்படியே கடந்து வருவான். இதைத்தான் இந்த உடன் சுதந்திரவாளிகள் 2வது பாயிண்ட்ல நான் பேசுகிறேன். அவன் மட்டும் அந்த வேர்ட் ஆஃப் காட்ல அப்படியே கனெக்ட் ஆகி கடைசி வரைக்கும் வருவான். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். கத்தியை நான் ஃப்ரீயாக சுத்தணும். நான் சொல்லிட்டு வந்தேன், நிறைய பேர் எனக்கு தெரிந்தவர்கள் இருப்பீர்கள், நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வந்து ஃபாரின் பீப்புள் ஃபாரின்ல இருந்து இந்த மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறால் கேட்குறவங்க இருப்பீங்க. ஸோ ப்ராஸ்பர் லேண்டுன்னு ஐ எம் நாட் என்ன சொல்ல வந்தேன், நீங்கள் அதை தப்பாக எடுத்துடக்கூடாது. சில அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கே இருப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் வாழுகிறவர்களை பற்றி இப்போ பேசவில்லை, நான் ஆளுகிறவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். தேவன் சிலரை வாழ்வதற்காக அழைக்கிறார், சிலரை மாத்திரம் ஆழ்வதற்காக அழைக்கிறார். நான் சர்வைவலை பற்றி இப்போ பேசலை, நான் சாதிப்பதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் தேவன் உங்களை அழைக்கும் போது அந்த அழைப்பு வித்தியாசமானது. சாதாரணமாக ஒரு நல்ல லேண்டில் நம்ம போய் செட்டில் ஆகிறது தவறல்ல. ஆனால் தேவனுடைய அழைப்பு என்கிற இடத்துல நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். யாருக்கு பேச விரும்புனா, பொதுவாக தேவன் என்கிட்ட ஒன்று சொன்னார் சார், ஆனால் சொன்ன மாதிரி இல்லை சார். தேவன் ஒரு ஊழியத்தை தொடங்க சொன்னார் சார், ஆனால் அவர் சொன்ன அளவுக்கு எனக்கு வரவேற்பாங்க இல்லை சார். ஒரு கடையை தொடங்க சொன்னார் சார், அவர் சொன்ன மாதிரி எனக்கு வரவேற்பு இல்லை சார். தேவன் ஆபிரகாம் ஒரு இடத்துக்கு போக சொன்னார் சார், ஆனால் அவன் பரதேசி மாதிரி தான் சார் இருந்தான். ஆனால் எந்த தேசத்தை அவன் கால் மிதிச்சானோ அதே தேசத்தை தாவீது, சாலமோன், சவுல் என்கிற இஸ்ரவேலர் ராஜாக்களாய் ஆட்சி செய்தார்கள் அந்த தேசத்தை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ பாருங்க, ஆபிரகாம் வந்து கடவுள் சொல்லிட்டாருன்னு அந்த லேண்டில் அப்படியே நிற்கிறான். In those time, in fact, Egypt was the dreamland, not Canaan. கானான் வந்து ட்ரீம்லேண்டு கிடையாது. அப்போ தேவன் ப்ராமிஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ட்ரீமாக இருக்கிறவனை ப்ராமிஸ் பண்ணலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒன்றை தான் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியுது இந்த எகிப்தை விட மிகப்பெரிய பணம்லாம், சொத்து, மிகப்பெரிய சுரங்கங்கள் இந்த கானானுக்குள்ளே இருக்குன்னு. அது மோசே காலத்தில் நிறைவேறுது. மோசே காலத்தில் எது ட்ரீம்லேண்ட்னா, எதை ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ அது ட்ரீம்லேண்டு. அதனால
நீங்கள் வந்து ஐயோ நான் ஒரு ட்ரை லேண்டில் இருக்கேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அநேகருக்கு ட்ரீம் லேண்ட் ஆக போகிற ஒரு லேண்டில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நான் லேண்டுன்னு சொல்கிறது லிட்ரலாக இந்த லேண்ட் இல்லை. நான் லேண்டுன்னு சொல்றது லிட்டரலான லேண்டாக இருக்கலாம், இல்லை தேவன் உங்களுக்கு சொன்ன ஊழியமாக இருக்கலாம், சொன்ன கிராமமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சொன்ன வியாபாரமாக இருக்கலாம், அது தேவன் கொடுத்த மனைவியாக இருக்கலாம், தேவன் கொடுத்த கணவராக இருக்கலாம். உங்களை பார்க்குறதுக்கு ட்ரை மாதிரி தெரியும், ஆனால் அதுக்குள்ளே தான் ஹிடன் ட்ரெஷரை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் பரதேசியை போல சுற்றி திரிந்தாலும் நீங்கள் ப்ராமிஸ்ட் லேண்டில் இருக்கீங்க. அதுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆதியாம் 12:9 வாசிங்க. இந்த 9:10 வாசிங்க. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பாத்தீங்களா, கானான் வந்து அப்பெல்லாம் பயங்கர செழிப்பான தேசமே கிடையாது. கானான் செழிப்பா இல்லையா? மோசே காலத்துல செழிப்பா இருந்துச்சு, ஆபிரகாம் காலத்துல பஞ்சம். நான் சொல்லவா, யாக்கோப் எங்க இருந்தான்? அது தெரிஞ்சா நான் எங்கே வந்து உட்காந்துருக்கேன், இதுக்கு தான் 3 வரிசைக்கு வர்றதில்லைன்னு. யாக்கோப் எங்கே இருந்தான்? கானானில் இருந்தான். ஆனால் கானானில் என்ன இருந்துச்சு? பஞ்சம் இருந்துச்சு. ஈசாக்கு எங்கே இருந்தான்? கானானில் இருந்தான். ஈசா காலத்துலேயும் கானானில் என்ன இருந்துச்சு? பஞ்சம் இருந்துச்சு. ஆபிரகாம் எங்கே இருந்தார்? கானானில். ஆபிரகாம் காலத்தில் கானானில் என்ன இருந்துச்சு? அப்போ யாக்கோபு காலத்தில் பஞ்சம் இருந்துச்சு, யோசேப் காலத்தில் பஞ்சம் தான் இருந்துச்சு. எங்கே தான் செழிப்பு இருந்துச்சு? எகிப்தில் தான் இருந்துச்சு. அப்படியே ட்ரெண்டை மாத்துறாரு பாருங்க கர்த்தர். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. மோசே காலத்தில் இவங்க ஈஜிப்டுக்கு வந்தாலும் திரும்ப ஈஜிப்ட்லேருந்து எங்கே போகிறாங்க? கானான ப்ராமிஸ் லேண்டாக மாத்துறாரு. திரும்ப என்ன சொல்கிறாரு? இப்பொழுது உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல போகிறேன்றாரு. இடையில இந்த 400 வருஷத்தில் கானான் இப்போ உலக வல்லரசு இடத்துக்கு வந்துருச்சாரு. உடனே அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்கெல்லாம் ஐயோ அந்த ப்ராமிஸ் லேண்டை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அகைன் இவங்க திரும்ப ஒரு ஜேர்னி எடுத்து ஒரு 430 வருஷம் கழித்து எங்கே போகிறாங்க? ப்ராமிஸ் லேண்டுக்கு போகிறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி அந்த லேண்டில் அவன் இருந்தப்போ அது அவ்வளோ செழிப்பாக இல்லை, பஞ்சம் தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நீ கண்ணில் பார்க்குற உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, பார்க்க ஒரு மாதிரி ட்ரெயின் நினைக்காங்க, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. நீ உட்காந்துக்கிட்டு இருக்க சர்ச்சு மேலே இருக்க கூரையும் சுற்றி இருக்கிறதும் இன்னைக்கு பார்க்குறதுக்கு ட்ரையாக தெரியலாம், ஆனால் நாளைக்கு பாலும் தேனும். அங்கே வரேன் நான். இப்போ இங்கே என்னை சந்தோஷப்படுத்துவது எது? ஏசி ஆர் சம்திங் எல்ஸ். இந்த மேலே இருக்க ஃபால் சீலிங், நோ நோ நோ, இதெல்லாம் ஃபால்ஸு. எது இங்கே என்ன சந்தோஷப்படுத்துறதுனா, ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிஸ்டு லேண்ட். கையை தட்டு. ஆமென். தட் இஸ் என்ன சொல்ல, மை ப்ளஷர். தட் இஸ் மை ப்ளஷர். அப்போ நான் இங்கே இருக்கும்போது கூரை தெரியல, எனக்கு பில்டிங் தெரியல, எனக்கு வெதர் தெரியல, எனக்கு வந்து கார்பெட்டுக்கு கிழிஞ்சிருக்கு தெரியல, எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு ப்ராமிஸ்டு லேண்டில் நிற்கிறோம், அது மட்டும் தெரியுது. யூ ஆல்சோ மஸ்ட் பி கனெக்டட் வித் த ப்ராமிஸ் ஆஃப் காட். You should not be led by your eyes but by the promise. Amen. அந்த ப்ராமிஸ் வந்து ப்ராமிஸ் தான். ஆனால் ப்ராமிஸ் வாங்குறப்ப அந்த ப்ராமிஸ் லேண்ட் அந்த அளவுக்கு செழிப்பா தெரியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, இதுதான் என்னுடைய ப்ராமிஸ் லேண்ட். ஐ வில் நாட் பி லெட் பை மை சைட். இப்போ ஆபிரகாமுக்கு எகிப்து மேலே ஒரு ஈர்ப்பாகி இடையில என்ன செய்கிறாரு? போகிறாரு, திரும்ப அங்கேருந்து வர்றாரு, வந்து திரும்ப பழைய இடத்துக்கே வந்துடுறாரு. இப்போ லோத்து என்ன செய்கிறாப்புல, வந்து இவரை விட்டு என்ன செய்கிறான்? பிரிஞ்சு போகிறாப்புல. இப்போ பிரிஞ்சு போகும்போது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவுமே நல்லா தான் இருக்கு. ஆதியாம் 13:10 வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். சோதோம் கொமோரா வந்து இப்போ எதை சூஸ் பண்ணலாம், நம்ம 2 பேர் பிரிவோம் அப்படின்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது, அது முதல் அவர்கள் இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். அப்போ தான் இங்கே செப்பரேட் ஆகுறாங்க. அப்போ செப்பரேட் ஆகும்போது லோத் என்ன சூஸ் பண்ணுறான்னா, அந்த சோதோம் கொமோரா பார்க்குறான், பார்த்து இட்ஸ் அ பெஸ்ட் லேண்ட் அப்படின்றான். ஏன்னா பைபிள் சொல்லுது அது ஏதேனை போலவே இருந்தது. ஆச்சா, கொஞ்சம் யோசிங்க. அவனுக்கு இருக்க அந்த 2 கண்ணு தானே ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும்.
இல்லை ஆபிரகாம் கண்ணு தெரியாத குருடனா இருந்தானா? He knows all the blessings and pleasures of that land. ஆனா சோதோம் கொமோராவை லோத்து பார்த்தது போல ஆபிரகாம் என்ன செய்யல? பார்க்கல. நான் உங்களை சொல்றேன், you must be led by the promise. That is a sign of a mature Christian. ரெண்டு வேலை உங்களுக்கு முன்னாடி வருது. ஒரு வேலையில் 25,000 சம்பளம் தராய், இன்னொரு வேலையில் 60,000 சம்பளம் தராய். If God says to you, this is the promised land ன்னு 25,000 சொன்னார்னா 50,000 வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த 25,000 வேலைக்கு நான் கடந்து செல்வேன் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த கம்பெனியில நான் மிகப்பெரிய பதவியில உயர் பதவியில் உட்கார போறேன்னு அர்த்தம். Promised land எப்பவுமே உங்களுக்கு ப்ராஸ்பர் லேண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க ப்ராஸ்பெரிட்டி என்னன்னா அந்த ப்ராமிஸ் தான் ப்ராஸ்பெரிட்டி. கையை தட்டுங்க. ஆமென். அங்க God is the prosperity, His presence is the prosperity, His face is the prosperity. அப்ப அதை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டிய. இன்னைக்கு எல்லாரும் நான் சொல்றேன், நான் நிறைய ப்ராஸ்பெரிட்டி பேசுறாரு. I want to make you to walk in balance. அதாவது என்ன சொல்ல I want you to be a balanced Christian. That means balancedன்றதை நீங்க திரும்ப சென்று நடு ரோட்டில் போறதை எடுத்துறாதீங்க. வறுமை வேணும் அதுவும் வேணும்னு சொல்லலை. ப்ராஸ்பெரிட்டி ரொம்ப முக்கியம். நான் அந்த எக்ஸ்ட்ரீமில் தான் நிற்கிறேன். ஆனால் அதை விட அவருடைய முகம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சோதோம் குமாரை பார்த்தோன்னா அது ஏதேன் தோட்டத்தை போல் இருந்து என்று சொல்லி அடுத்த வருஷம் அவசியமா. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்ப இந்த நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன். எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஹவு யூ ஆர் லெட் அப்படின்றத நான் சொல்ல வரேன். எப்படி நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். இந்த சோதோம் குமாராவுக்கு போகும்போது லோத்து ஒரு சுருட்டை தூக்கி பற்ற வச்சுட்டு நம்ம பின்மாறிட்டோம்டா, நம்ம எல்லாருமே பின்மாறிட்டோம்டா, எல்லாம் பின்மாறிட்டோம், எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம்டா அப்படின்னு கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அழகா சாமியை கும்பிட்டுருப்பான். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே அப்படிதான் கிளம்பியிருப்பான். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய வேலையில், உங்களுடைய லேண்டில், உங்களுடைய மினிஸ்ட்ரியில், நீங்கள் சூஸ் பண்ண போகிற லைஃப் பார்ட்னரில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் ஜெபத்தோடு செய்ய முடியும். நீங்கள் பேக் ஸ்லைடிங்னா என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? இந்த சினிமா தேட்டரில் தண்ணியை போட்டு படுத்து கிடக்குறான்ல, டாஸ்மாக் முன்னாடி யோகா பண்ணுறான்ல, அவனை தான் பேக் ஸ்லைடிங்னு நினைக்கிறீங்க. மிகப்பெரிய ஊழியர்கள் எல்லாம் பேக் ஸ்லைடிங் எதை தெரியுமா? மிகப்பெரிய ஊழியர்கள்ட்ட போகும்போது பேக் ஸ்லைடிங் தம் அடிக்கிற தண்ணி அடிக்கிறது இல்லை, செய்யக்கூடாத வேலையை செய்வது அல்லது ஒரு தொழிலை துவங்குவது, ஏதோ ஒன்று பெரிய லெவலில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை செய்வதே பின்மாற்றமாக கருதப்படுகிறது. ஏன் அங்கே அது பின்மாற்றம்? நமக்கு தெரிஞ்சு பின்மாற்றம்னா தண்ணியை போட்டு சினிமா பார்க்குறது. ஆனால் பெரிய லெவலுக்கு போகும்போது அது பின்மாற்றம் இல்லை. தேவன் சொல்லாத ஒன்றை செய்வது அங்கு பின்மாற்றம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே நீங்கள் தப்பாக சூஸ் பண்ண முடியும். நான் நினைக்கிறேன் லோத்து நல்லா ஜெபத்தோட தான் மூவ் ஆயிருப்பான். ஆனால் ஆபிரகாம் ப்ராமிஸில் கனெக்ட் ஆயிருந்தான். If you are not connected with the promise, you will do whatever you like with prayer. You will do with prayer whatever you like. நீங்கள் எல்லாத்தையுமே ஜெபத்தோட விரும்புகிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் தேவன் உங்க கூட இருப்பார். That is called presence of God. லோத் எப்படி தான் நடந்திருக்கணும்? He must be moved in presence. பிரசன்ஸ்ல மூவ் பண்றதுன்றது வேற. என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். இன்னொன்றுக்கு பிரசன்ஸ்ல மூவ் பண்றது இல்ல, அவர் முகத்தை பார்த்து மூவ் பண்றது. இப்ப நான் புரியுற மாதிரி சொல்லவா? நீங்க இங்க போயே ஆகணும்ன்றீங்க, என்னை இங்க கூட்டிட்டு போகணும், ஐஸ்கிரீம் பார் கூட்டிட்டு போகணுன்றீங்க. கையில காசு இல்லைன்றாரு உங்க அப்பா. இல்லை போகணும் அடம் பிடிச்ச உடனே பக்கத்து வீட்டில் ஒரு 200 ரூபா கடனை வாங்கிட்டு உங்களை கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது துக்கத்தோடு உங்களை கூட்டு போறாரு. நீங்கள் அவர் பின்னாடி கையை பிடிச்சிட்டு சின்ன பையனாக இருக்கீங்க, அவர் மோதி அவர் கூட நடந்துட்டு போறீங்க. உங்களை பொறுத்தவரை உங்கள் அப்பா கூட தான் இருக்கிறாரு. அவர் முதுகு தான் பார்க்குறீங்க, எதை பார்க்கல? முகத்தை பார்க்கல. அப்பா கூடயே இருக்காருன்னு போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அவர் முகம் துக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் அவர் பிரசன்ஸ் உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பிள்ளை இருக்கு,
இந்த பிள்ளை ஐஸ்கிரீம் பார்க்க போகும்போது அப்பா கையை பிடிச்சிட்டு இப்படி எட்டி அப்பா மூஞ்ச பார்க்குது கையை. This is what the difference. Two kinds of leadings. மோசேட்ட சொன்னாரு, நீ என் முகத்தை பார்க்க மாட்டடா, ஏன்னா நீ என் முகத்தை பார்த்த நீ வருத்தப்பட்டுருவ. ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அம்புட்டு இந்த லீகலிஸ்டிக் மேட்ரும் எனக்கு சந்தோஷமானது அல்ல, ஆனாலும் என் சமூகம் உனக்கு முன்பாய் கடந்து செல்லும். ஏன் முகத்தை காட்டலன்னா, மோசே அவ்வளோ பெரிய நியாயப்பிரமாணத்தை பேசினப்ப தேவன் அதை சந்தோஷத்தோடலாம் பார்க்குற மாதிரி முகம் இல்லை. ஆனால் இன்னொருத்தர் இருந்தேன், அவன் பேர் தாவீது. அவன் சொல்கிறான், வேதனை உண்டாக்கத்தக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் என்கிட்ட இருந்தால் அதை பார்த்து அதை விட்டுட்டு நித்திய வழியிலே என்னை நடத்தி வரணுன்றான். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ப்ரெசன்ஸில் மூவ் பண்ணுறீங்களா, ஃபேஸ் பார்த்து மூவ் பண்ணுறீங்களா?